அப்ப இந்த சாத்தானை நீங்க மையப்படுத்தி டார்கெட் பண்ணி இது இனி கிரியை செய்யக்கூடாது, இனி எங்க சர்ச்சு கதவு அடைக்க கூடாது, ஊழியத்தின் கதவுகள் அடைக்க கூடாது, சுவிசேஷனுடைய பாதங்கள் கட்டப்படக்கூடாது, சுவிசேஷ சத்தம் தேசத்தில் ஒலிக்கணும், ஆராதனை சத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் 24 மணி நேரம் செய்யப்படணும். அது தேவனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கணும். ஆராதனையில் வருகிற கலப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கலப்பு தந்திரங்களை கொண்டு வருகிற சாத்தானை எங்கே கண்டுபிடித்தாலும் நாங்கள் அதற்கு விரோதமாக எதிர்த்து நின்று குரல் கொடுப்போம். அதுக்கு விரோதமாக எதிர்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதை துரத்து மட்டும் நாங்கள் ஓய போகிறது இல்லை. சாத்தான் சொன்ன கொம்பு வச்சுக்கலாம் வரமாட்டான். அவருடைய தந்திரம் முகமே தெரியாது. அவருடைய செய்கைகள் தான் இது சாத்தான் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறது. தன் எல்லையில் எங்கும் யாரும் தேவனை ஆராதிக்க கூடாது என்று சட்டம் போட்ட ரோமர்கள், அவர்களை இயக்கின அந்த ஆவி, தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க போகக்கூடாது என்று அவர்களை தடை செய்த பார்வோன் அவனை இயக்கின ஆவி, தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாது, நான் ஏற்படுத்தி வைத்த சிலையை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்ன நேபுகாத்நேச்சார், அவனுடைய இருதயத்தை ஆட்டி படைத்த